ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு நண்டு பொரியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதும் ஈஸி, மசாலாவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நண்டு பொரியல் வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் செட் ஆகுங்க. ரசம், சாம்பார் இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். கடாயில் எண்ணெய் விட்டு கடவுள் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது தாளித்து வர்றது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்ச நண்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நண்டு தாங்க நான் செய்கிறேன். அதை வந்து ரெண்டு ரெண்டாக பொலந்தா 4ஆக வந்துடும், 4 பொலவு வந்துடும். தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். அதுக்கெலாம் போட்டு இதை மாதிரி வெந்த பிறகு வெந்துட்டாலே வந்து இந்த நண்டோட நிறம் மாறிடும். நண்டை நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவை நல்லா உத்து பாருங்கள். அப்போ தான் இந்த நண்டு எப்படி வெந்திருக்குதுன்றது தெரியும். பார்த்தாலே பார்த்தீங்களா, இந்த நண்டு வெந்துட்டாலே இந்த மாதிரி நிறம் மாறிடும். நண்டு வெந்துடுச்சா வேகலையாக நம்ம தண்ணி ஊற்றினே இருக்கக்கூடாது. நண்டு வந்து ரொம்ப வெந்துட்டால் நல்லா இருக்காது. நெத்து பதமாக அழகாக கரெக்டாக வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நண்டு. இந்த மாதிரி வெந்ததும் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கும் போதே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரையான பிறகு போட வேணாம். கொஞ்சம் அப்போ தான் வந்து அந்த நண்டில் அந்த மசாலா நம்ம போடுற மசாலா நல்லா பிடிச்சி வரும். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி தூவி இறக்கணும்னா சூப்பரான ஒரு நண்டு பொரியல் ரெடிங்க. இந்த நண்டு எப்படி சாப்பிட்னா, நிறைய பேருக்கு நண்டு சாப்பிட தெரியாது. இந்த மாதிரி தாங்க நம்ம அந்த விரலை விட்டு அந்த நண்டு சதையை நம்ம அப்படியே பேர்த்து எடுத்து நம்ம சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குங்க அந்த நண்டு பொரியல். ட்ரை பண்ணுங்கள்.